சிந்தாமணி சிக்கனோட ரெசிபி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ரொம்ப மினிமலான இன்க்ரீடியன்ட்டோட நல்ல காரசாரமான சிக்கன் சிந்தாமணி ஒயிட் ரைஸில் பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு அற்புதமாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பக்ரீத் செலிப்ரேட் பண்ணுற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஈத் முபாரக். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 20-25 காஞ்ச மிளகாய் எடுத்து உள்ளே இருக்கிற விதையெல்லாம் ரிமூவ் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சிருக்க காஞ்ச மிளகா 3 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கியிருக்கேன். அதையும் சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் பிச்சு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு கழுவி கிளீன் பண்ணி வச்சிருக்கிற 1 கிலோ சிக்கனையும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான மசாலா பொருட்களை சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு குட்டி குட்டியா கட் பண்ணிருக்க தேங்காவையும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டு மூடி வச்சிருங்க. லோ ஃபிளேம்ல வச்சு வேக வைங்க. தண்ணி சேர்க்க தேவையில்லை. 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி பரட்டி விட்டு 15 நிமிஷம் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரான கோயம்புத்தூர் ஸ்பெஷல் சிந்தாமணி சிக்கன் தயார். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் அப்படித்தான் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷீரோஸ் ரன்னிங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.